புலன்கள், எண்ணங்கள், நான் என்ற முதல் எண்ணம், அப்படி எல்லாவற்றையும் கடந்து மேலும் மேலும் கடந்து சென்றமையானால் அங்கு அந்த அதீத நிலையை அடைகின்ற போது அங்கு மனம் முற்றிலும் நின்றுவிடும். மனம் நின்று விடுகிறது என்றால் என்ன பொருள்? எண்ணங்கள் ஓய்ந்து விடுகின்றன. அதைத்தான் அதீத நிலை என்றும், எண்ணங்கள் முற்றிலும் ஓய்ந்து மனமானது வெறும் மனமாக அமைகின்ற போது அதைத்தான் இறை உணர்வு என்றும். இறை உணர்வு என்பது முழுமையாக உள்ள, பூரணமாக உள்ள அந்த எல்லையற்ற ஏகத்தை உணர்வது, ஆனந்தமாக. இறை உணர்வு என்பது ஆனந்த உணர்வு. இந்த ஆனந்த உணர்வில் நிலை பெற்றவர்களுக்கு சூழல்கள் எவ்வாறு இருப்பினும் அதனால் பாதிப்பு அடையாத, துன்பமடையாத ஒரு வாழ்வு அமையும். துன்பங்களுக்கு பல காரணங்கள் கூறுகிறோம். ஆனால் துன்பமற்று இருப்பதற்கு, துன்பத்திற்குரிய சூழல்கள் இருந்தாலும் மகான்கள் சொல்கிற ஒரே வழி இறைவனை பற்றிய அறிவு. இறைவனை உணர்ந்தும் அறியலாம், சிந்தித்தும் அறியலாம். அந்த இறை அறிவை பெற்ற பின்பு அதற்கு முரண்பாடு இல்லாமல் யாழ் வாழ்கின்றார்களோ அந்த வாழ்க்கையில் துன்பங்கள் எழாது. இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொதுவாக மனித வாழ்க்கையில் இருள், துன்பம் வரும். என்ன காரணம்? ஒன்று முன்வினை, சஞ்சித பிராரப்த கர்மங்களிலே அந்த செயலினால் வரக்கூடிய விளைவு இன்பமாகவும் வரலாம், துன்பமாகவும் வரலாம். ஆக துன்பத்திற்கு என்ன காரணம்? பழவினை என்று சொல்லுவார். சஞ்சித பிராரப்த கர்மத்தை பழவினை, ஓல்டு கர்மாஸ். அதே போல இனி நாம் செய்யக்கூடிய செயல், அறிவிலே தெளிவு பெறாமல் செய்யக்கூடிய செயலும் துன்பத்தை தரும். அப்போ துன்பத்திற்கு என்ன காரணம்? ஒன்று பழவினை, மற்றொன்று புகுவினை. இதுதான் இருவினை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த இரு வினைகளும் பொதுவாக இருளை தரும், துன்பத்தை தரும். எப்போது அது துன்பமாக அமையாது என்றால் ஒரே ஒரு நிபந்தனை, இறைவன் பொருள் சேர். இறைவன் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? த மீனிங் ஆஃப் காட். அதை உணர்ந்து கொண்டு அதற்கு முரண்பாடு இல்லாமல் உடன்பட்டு வாழ்ந்தமையானால் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேர். வேறு பரிகாரம் இல்லை. துன்பம் வருகிற போது பரிகாரம் என்று தேடுகிறோமே, அது ஒன்றுமில்லை. எதை செய்திருக்குமோ செயலுக்கு தக்க விளைவு உண்டு. தினை விதைத்தமானால் தினைதான் அறுவடை செய்தாகணும். தினை விதைத்து கொண்டு இறைவா இது பனையாக வரட்டும் என்றால் பனை வருமா? ஆகவே செய்த செயலுக்கு ஏற்ற விளைவுதான் இயற்கையில் வரும். இப்போ என்ன வேண்டும் நமக்கு? இனி மிச்சம் இருக்கிற காலத்தில் துன்பம் தரக்கூடிய செயலை செய்யாமல் இருப்பதற்கும், துன்பம் தரும் செயலை ஏற்கனவே செய்துவிட்டோம், அது விளைவாக வருகின்ற போது அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற, தாங்கிக் கொள்கிற ஒரு வல்லமையும் பெருக்கிக் கொள்ளும். அப்போது இறைவனை பற்றிய அறிவுதான் மிக மிக அவசியம். அதைத்தான் பிரம்ம ஞானம் என்று, பிரம்ம சூத்திரம் என்று மகரிஷி அவர்கள் அதை கூறி அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கார். உங்களில் பலர் பிரம்மஞானிகளாக இருக்கின்றீர்கள். பிரம்ம ஞானம் என்றால் இறை அறிவு. இறையை பற்றி பலர் பலவிதமாக பேசினாலும் மகான்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் கண்டார்கள், விளக்கியும் சொன்னார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் இன்றைய விஞ்ஞான யுகத்தில் வாழ்ந்த காரணத்தினால அந்த விஞ்ஞான வார்த்தைகளை பயன்படுத்தியே அதை விளக்கினார்கள் எளிமையாக. அவ்வாறு விளக்கின்ற போது இறை என்பது அதனுடைய யதார்த்த நிலையில், மூல நிலையில் எல்லையற்ற பரவெளியாகவும், அந்த பரவெளியினுடைய உள்ளார்ந்த தன்மை வற்றா பேரிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் 4 வளங்கள். அந்த சுத்தவெளி என்பது புலனறிவுக்கு எட்டாத ஒன்று. ஆகவே அது சுத்தவெளி. சுத்தவெளி என்றால் ஒன்றும் இல்லை என்று. ஒன்றும் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று பொருள் அல்ல. புலனறிவுக்கு ஒன்றுமில்லை, பொருள் தன்மை அற்றது. புலன்களை கொண்டு பொருள்களின் தன்மையை அறியலாம். ஆனால் சுத்தவெளியுடைய தன்மையை புலனை கொண்டு அறிய முடியாத காரணத்தினால் அதை நிர்குணம், நிர்குண பரபிரம்மம். நிர்குணம் என்றால் குணம் அற்றது என்று பொருள் அல்ல.
குணம் உள்ளார்ந்து அடக்கமாக வெளிப்படாது இருக்கிற நிலை நிர்குணம். என்ன நிர்குணம்? வற்றா பேர் இருப்பு. சுத்தவெளியினுடைய நிலை, அதனுடைய இருப்பு ஆற்றல் வற்றாதது, அக்ஷயம் என்று கூறுகிறது. எடுக்க எடுக்க குறைவுபடாதது. சுத்தவெளியில் இருக்கக்கூடிய ஆற்றல் பிரபஞ்சமாக வெளிப்பட்ட பிறகும், இன்னும் இது மிகப்பெரிய பிரபஞ்சமாக வளர்ச்சி அடைந்த பிறகும் சுத்தவெளியில் இருக்கக்கூடிய இருப்பு ஆற்றலானது குறைவுபடாதது. ஏனென்றால் அது எல்லையற்றது. எல்லைக்குட்பட்ட ஒன்றிலிருந்து எடுத்தோமானால் குறைவுபடும். அது எல்லையற்றது என்ற காரணத்தினால் எவ்வளவு ஆற்றல் வெளிப்பட்டு பிரபஞ்சமாக மாறினாலும் சுத்தவெளியுடைய முதல் அகத்தன்மை வற்றாத பேர் இருப்பு. வற்றா பேரிருப்பு என்றால் குறைவுபடாத இருப்பு ஆற்றலை உடையது. அதான் சர்வ வல்லமை உடையது என்று சொல் தெய்வம். பிறகு பேராற்றல், பேரறிவு. பேராற்றல் என்று சொன்னால் மிக மிக ஆற்றல் மிகுந்தது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தையே அது தாங்கி கொண்டிருக்கிற ஆற்றலை. பேரறிவு, தெய்வம் என்பது பேரறிவை தன்னகத்தை அடக்கமாக கொண்டது. பிறகு காலம், டைம் ஃபேக்டர் என்று சொல். அங்கு இந்த 4 வளமும் உள்ளார்த்தமாக இருக்கு. இது இறைநிலையினுடைய யதார்த்த நிலையில் உள்ளார்ந்த அகத்தன்மைகள் 4. அந்த 4 ஒரு வெளிப்பாடு. முதல் வெளிப்பாடு சக்தி, விண்ணெனும் ஆக்கார். அதனுடைய தொடர் நிலையில பஞ்சபூதங்கள், ஜீவ இனங்கள், மனிதன் வரைக்கும் இதை வெளிப்பாடுகள் என்று சொல்றோம். பரிணாமம் அல்லது தரமாற்றம். சுத்தவெளியில் உள்ளார்ந்த தரம் 4. அந்த 4 வெளிப்பாடு தரமாற்றம். ஔவையார் ஔவை குரல் என்று ஒரு குரல் உண்டு. அதில் அவங்க சொல்றாங்க, பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரமாறி தோன்றும் பிறப்பு. பிறப்பு என்பது, தோற்றங்கள் என்பது இறைவன் படைத்ததல்ல. இட் இஸ் நாட் கிரியேஷன். இந்த உலகமோ ஜீவ இனங்களோ மதங்கள் கூறுவது போல படைப்புகள் அல்ல. எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய கருத்து, இறைவன் இந்த உலகை படைத்தான், ஜீவ இனங்களை படைத்தான், மனிதனை படைத்தான் என்றெல்லாம். ஆனால் உண்மை என்னவென்றால் படைப்பு அல்ல, தர மாற்றம். இருந்தது ஒன்று, சுத்தவெளி மட்டுமே. அந்த ஒன்று தன்னகத்தே கொண்ட சில தன்மைகளை வெளிப்படுத்துகிறது, தரமாற்றி. இப்போ பால் இருக்கு, பாலே தயிராக தன் தரத்தில் மாறுது, தயிரே தன் தரத்தில் வெண்ணெயாக மாறுகிறது, வெண்ணெயே தன் தரத்தில் நெய்யாக மாறு. இப்போ பாலில் என்னென்ன அகத்தன்மை உண்டோ அத்தனை நெய்யிலையும் இருக்கும், தயிர்லையும் இருக்கும், வெண்ணெயிலையும் இருக்கும். இருக்குமா? எண்ணிப்பார். அதே மாதிரி சுத்தவெளி என்னும் மூலம் யதார்த்தம் தன்னை வெளிப்படுத்திய அனைத்து பொருள்களும் சக்தியினுடைய திணிவு. The intensity of energy is mass. 3வது நிலையில், முதல் நிலையில் சிவம் மெய்ப்பொருள், எல்லையற்றது, பூரணம். அதனுடைய முதல் தரமாற்றம் சக்தி, இயக்கம், எனர்ஜி. 3வது தரமாற்றம் அந்த சக்தியின் திணிவான பொருள்கள், பஞ்சபூதங்கள், அண்ட சராசரி. 4வது தரமாற்றம் ஜீவன், உணர்வு. ஒரே மூலவஸ்து பூரணமாகவும் சக்தியாகவும் பொருள்களாகவும் ஜீவனில் உணர்வாகவும். இந்த 4 நிலையை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும். தெய்வம் என்பது இந்த 4ம். இந்த 4ம் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து செல்லவில்லை. ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றி அந்த ஒன்றிலேயே இருக்கிறது. சிவத்திலேயே சக்தி, சிவத்திலேயே பொருள், சிவத்திலேயே ஜீவன், ஜீவனில் சிவன். ஒன்றில் ஒன்றாய், ஒன்றிலிருந்து மாறுபடாது, துண்டுபடாது, ஒன்றிற்குள் ஒன்றாய் இருப்பதுதான் இயற்கை. 4 கருத்துக்காக, சிந்தனைக்காக, விஞ்ஞான ரீதியாக பேசுகின்ற போது நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அது 4ஆக பிரித்து காட்டுறாங்க. பிரியல, பிரித்து காட்டுறாங்க சிந்தனை. ட்ரூத், எனர்ஜி, மாஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். மெய்ப்பொருள், சக்தி, பொருள், ஜீவ இனம், உணர்வு.
அப்போ இந்த ஒவ்வொன்றிலும் அந்த எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் இறை தன்னை வெளிப்படுத்துகிறது. எப்படி வெளிப்படுத்துகிறது? ஒன்று இயக்கமாக, மற்றொன்று இயக்கத்தில் ஒழுங்காக. இதைத்தான் அறிவு ஆற்றல், அறிவும் ஆற்றலும் சுத்தவெளியில் உள்ளார்ந்த தன்மை, அந்த உள்ளார்ந்த தன்மையானது வெளிப்படுகிறது. சுழல் இயக்கம், முதல்ல இயக்கம் ஆற்றல், அந்த இயக்கத்தில் ஒரு ஒழுங்கு அமைப்பு. ஒழுங்கு அமைப்புன்னு சொன்னா ரெகுலாரிட்டி. என்ன வேகத்தில் சுழலுதோ அதே வேகத்தில் சிறிது மாறாது சுழலும். இப்போ உதாரணமாக பூமி எடுத்துக்கொள்ளுங்களேன். பூமி என்பது என்ன? அணுக்களுடைய கூட்டு. அந்த பூமியினுடைய சுழற்சியில் எந்த மாற்றமும் இல்லை, சுழற்சியிலும் மாற்றம் இல்லை, ஓடும் வேகத்திலும் மாற்றம். அப்போ அந்தந்த இயக்கத்தில் ஒரு ஒழுங்கு அமைப்பு இருக்குது பாருங்க, அதைத்தான் அறிவு, கான்சியஸ்னஸ் என்று. நீங்கள் எந்த பொருள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய தோற்றம், அதாவது அதனுடைய அமைப்பு, அதனுடைய இயக்கம், அதிலிருந்து வெளிப்படுகிற தன்மை மாற்றமே இருக்க. ஒரு மாமரம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு என்று ஒரு அமைப்பு, அதற்கு என்று ஒரு கால அவகாசம், துல்லியம். இத்தனை காலத்தில் ஒரு கொட்டையை போட்டோமானா இந்த குறிப்பிட்ட மாமரம் இத்தனை ஆண்டில் வளர்ந்து இத்தனை ஆண்டு கழித்து பூத்து கனியும். கால நிர்ணயம். அந்த குறிப்பிட்ட மாமரத்தினுடைய மாம்பழத்தினுடைய சுவை மாறாது இருக்கும். இதுதான் கான்சியஸ்னஸ், அறிவு என்று சொல். இப்படி எந்த ஒரு பொருளை எடுத்து பார்த்தாலும் அந்த அறிவு வெளிப்படுகிறது இயக்க ஒழுங்கு அமைப்பாக. இப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த அறிவு வெளிப்பட்டு, சுத்தவெளியில் உள்ளார்ந்திருந்த அறிவு இயக்கமாக வெளிப்பட்டு, இயக்கத்தில் ஒழுங்கமைப்பாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பஞ்சபூதங்களிலும் ஒவ்வொரு ஜீவ இனங்களிலும் இறுதியாக மனிதனிடமும் அந்த அறிவு இந்த அறிவைத்தான் தெய்வம் என்று கூறினார்கள். எது தெய்வம்? அறிவொன்றே தெய்வம் என்று அறியீரோ. பாரதியார். காடனை, மாடனை, வேடனை தெய்வம் என்று வணங்கும் அறிவிலிகாள் அறிவொன்றே தெய்வம் என்று அறியீரோ. அறிவு என்றால் புத்தின்னு எடுத்துக்க வேண்டாம், தன்மை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அகத்தன்மை உண்டு. அந்த தன்மைதான் அந்த பொருளினுடைய அறிவு, கான்சியஸ்னஸ். இந்த முறையில் ஜீவ இனங்களிடம் ஐந்தறிவாக வெளிப்பட்ட பிறகு மனிதனிடம் ஆறாவது அறிவாக மனமாக வெளிப்படும். மனித மனம் என்பது அந்த சிவமே சக்தியாக எழுச்சி பெற்று திணிவு நிலையில் பொருள்களாகி, உணர்வு நிலைகளில் ஜீவனாகி, மனநிலையில் மனிதனாகி, மனித மனதில் ஒரு பரிணாமம் அடைகிறது. பரிணாமம் என்றால் தரமாற்றம். கற்காலத்தில் மனிதனுடைய மனம் என்ன, தற்காலத்தில் மனிதனுடைய மனம் என்ன, எந்த அளவுக்கு தரம் மாறி இருக்கு? எப்படி? காலங்காலமாக அந்த மனித மனதில் அறிவுனுடைய எழுச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. நெருப்பை கண்டான், மழையை கண்டான், விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டான். அப்படியே வந்து 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 கடைசியில் மின்சாரத்தை காணுகிறான். மின்சாரத்தை கண்ட பிறகு அவனுடைய விஞ்ஞான அறிவில் ஒரு புதிய திருப்பம். என்று மின்சாரம் கண்டுபிடித்தானோ அன்றிலிருந்து ஒரு புதிய திருப்பம் விஞ்ஞானத்தில். இன்றைக்கு நாம் கையில் வைத்திருக்கிறோமே அடக்கமாக, இந்த பூமியே கையில் அடக்கமாக வச்சுருக்கோம், உண்டா இல்லையா? எவ்வளவு பெரிய பூமி ஒரு சிறு கைக்குள்ள அடக்கம், செல் என்று சொல்லும். அப்போ மனிதனுடைய அறிவு, அந்த மனம் காலம் தூரம் கடந்து நிற்குது. ஆனால் அந்த அளவுக்கு உயர்ந்த மனம் விஞ்ஞான அறிவை கொண்டு ஏகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, உயர்ந்த தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சொஃபாஸ்டிகேட்டட் லைஃப் என்று சொல்வார். இன்று நம்முடைய வாழ்வு சொஃபாஸ்டிகேட்டட், மிக 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 நாகரிகமான, அதிபோக, மிக அதிகமான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு உன்னத தரத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இத்தனை உயர்வு பெற்ற பிறகும் அந்த மனம் ஓயவில்லை. அந்த மனதிற்கு ஒரு அமைதி, ஒரு இளைப்பு, ஆறுதல் இருக்கா? வீட்டில் ஏசி, பெட்ரூம், ஒரு டிவிக்கு 2 டிவி, காரு, பைக்கு, எல்லா விதமான மின்சாதனங்களும், சமையல் கட்டில், தொலைபேசி எல்லாம் இருக்கு. இங்கே இருக்கிற எல்லோருடைய வீட்லேயும்
அடிப்படை வசதிகள் நிரம்ப இருக்கு, வறுமை இல்லை. ஆனால் இவ்வளவு விஞ்ஞான அறிவை பெற்று இந்த உன்னதமான வாழ்க்கை தரத்தை பெற்ற பிறகும் மனதில் என்ன இல்லை? ஒரு ரிலாக்ஸேஷன், இளைப்பாறுதல் இல்லை. எல்லாருடைய மனதிலும் ஒரு இறுக்கம், டென்ஷன், ஸ்ட்ரெயின், ஃப்ரஸ்ட்ரேஷன். மனம் இறுகி குறுகி மகிழ்ச்சி இல்லாமல் சங்கடத்தில் இருக்கு. மிகப்பெரிய செல்வந்தனுடைய மனதும் அதே நிலைதான். என்ன காரணம்? இதுதான் இன்னைக்கு சிந்தனையாளர்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய அவசியம். குறிப்பாக இந்த 3, 4, 5 ஆண்டுகளுக்குள்ளாக பார்த்தலையானால் மாதம் 75,000 ரூபாய் சம்பளம் என்பது ஒன்றும் இல்லை என்றார். பெங்களூர்லேயும் சென்னையிலையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு அவங்க சேலரி எப்படி கொடுக்குறாங்க? வருடத்திற்கு கான்ட்ராக்ட் 15 lakhs 24 lakhs per annum. என்ன செய்யுதுன்னு தெரியல. பையனுக்கு 24 வயசு தான் ஆச்சு. 24 வயசு பையனுக்கு கையில் மாதம் 1 லட்சம் கிடைச்சா என்ன செய்வான் தெரியல. வீட்டை விட்டு வெளி தூரம் இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். இல்லை, தேவைக்கு அதிகமாக பொருள் வளர்ச்சி வருமானால் மனித மனதில் மாசுகள் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற போது இத்தனை வாழ்க்கை வசதி பெற்ற பிறகும், உயர்ந்த கல்வி பெற்ற பிறகும், கலாச்சாரங்கள் எல்லாம் இணைந்த பிறகும், பல அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த பிறகும், பல மதங்கள் உருவாகிய பிறகும், இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மனித மனதில் இளைப்பாறுதல் இல்லை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உணர்ந்த இயேசு மகான் கூறும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன். இதுதான் வள்ளுவர் சொன்னார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த குறளின் பொருள் என்னவென்றால் இயேசு சொன்ன அதே வசனம். என்ன பொருள்? யார் ஒருவர் இறைவனை உணர்ந்து கொள்கிறார்களோ, இறைவனை அறிந்து அந்த இறை ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையில் இயக்கத்தில் எவ்வாறு இறைநீதியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் மனம் என்ன ஆகிடும்? தானா இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லை, ஃப்ரீனஸ். ஃப்ரீனஸ் ஃப்ரீனஸ்னா என்ன? ஃப்ரீனஸ். இந்த சைக்கிளில் ஃப்ரீ வீல்னு ஒரு வீல் இருக்கும். யார்ட்டையா சைக்கிள் இருக்கா? யார்ட்டையும் இருக்காது. இருக்கா? அப்பா காலம் அப்படி ஆகிப்போச்சு. அந்த பின்னாடி உள்ள வீலில் சென்டரில் ஒரு ஃப்ரீ வீல்னு ஒன்று இருக்கும். அதில் பால்லாம் போட்டிருக்கும் இல்லையா? அதை அடிக்கடி க்ளீன் பண்ணி ஆயிலெலாம் ஊற்றி கிரீஸ்லாம் போட்டால் ஃப்ரீயாக சுற்றும். ஃபெடல் எப்படி போடலாம்? சாதாரணமாக போடலாம். சமவெளியில் அதிகம் அழுத்தம் கொடுக்காம ஓட்டணுமானா வண்டி அழகாக ஓடும். இப்போ ஃப்ரீ வீல் ஸ்டக்கப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோம், டஸ்ட்லாம் ஆகி இவர் போட்டு மிதிக்கணும். கஷ்டம், துன்பம். எப்போ ஃப்ரீ வீல் ஃப்ரீயாக இல்லைன்னா வண்டி ஃப்ரீயாக ஓடாது. மனசு ஃப்ரீயாக இல்லைன்னா இந்த வாழ்க்கை என்கிற வண்டி என்ன ஆகாது? ஓடாது. ஸோ மேக் இட் ஃப்ரீ. இளைப்பாறுதல் என்றால் அட்டைன் எ மைண்ட் ஆஃப் ஃப்ரீனஸ். தங்கு தடை இல்லாத மிக எளிதான மனதை உடையவர்களாக இருக்கும். அப்போ பறக்கலாம். வாழ்க்கை எப்படி இருக்கும்? பறக்குது மாதிரி. ஏன் பறக்குது மாதிரி இருக்கு? இந்த மைண்டினுடைய வெயிட் ஃபெதர் வெயிட். அந்த இறகு காற்றுல எப்படி பறக்குது பார்த்தீங்களா? காற்று அடிச்சுதுன்னா அப்படியே இந்த இறகு காற்றில் அப்படியே ஆடி 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 அப்படியே கீழே விழுந்த மாதிரி வரும், பழைய மேலே போயிடும். தட் இஸ் கால்ட் ஃபெதர் வெயிட். இந்த மனம் ரொம்ப ஃப்ரீயாக, தளர்வா, வித்தவுட் எனி ஸ்ட்ரெயின் அண்ட் வித்தவுட் எனி ஃப்ரஸ்ட்ரேஷன். அதுக்கு என்ன வழி? மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இறை சிந்தனை. இறை என்றால் என்ன? நாம் இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கிற இறைவன் அல்ல. அது ஒரு காலத்தில் தேவைக்காக ஞானிகள் உருவாக்கிய சம்பிரதாயங்கள். மனிதனை அச்சுறுத்தியும் ஆசை காட்டியும் நல்வழி காட்டுவதற்காக நரகம் என்ற அச்சுறுத்தலும் சொர்க்கம் என்ற ஆசையும் காட்டி மனிதனை அறநெறிக்கு உட்படுத்தினார்கள். இன்னைக்கு ராக்கெட்டில் போயிட்டு எங்கே சொர்க்கம்னு கேட்குறான் விஞ்ஞானம். இங்கே விஞ்ஞானத்தை பழி சொல்லாதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு அன்பர் என்னிடம் ரொம்ப விவாதத்துக்கு வந்துட்டார். நீங்கள் ஒரு விசுவாசி அல்ல என்னார். நீங்கள் இறைவனை விசுவாசிக்கவில்லை, நீங்கள் விஞ்ஞானத்தை விசுவாசிக்கிறீர்கள். இறைவனை விசுவாசிக்கிறவன் கைவிடப்படான். நான் சொன்னேன், என்ன இறை விசுவாசம்? பழைய ஏற்பாட்டில் பூமி தட்டை என்று கூறப்பட்டது, பழைய ஏற்பாட்டில். ஆனால் பூமி உருண்டை என்று சொன்ன முதல் மனிதனை என்ன செய்துட்டோம்? தலை எடுத்துட்டோம். தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமி உருண்டை என்று சொன்ன முதல் மனிதனை நீ வேதத்துக்கு புறம்பாக பேசுகிறாய் என்று தலை எடுத்துட்டாங்க. இயேசுநாதனையும் சிலுவையில் அரைச்சிட்டாங்க. நீ பழைய ஏற்பாட்டிற்கு
வேறுபாடாக பேசுகிற காரணத்தினால 33 வயது இளைஞன் இயேசு சிலுவையில் அரைச்சிட்டார். சாக்ரட்டிஸ், நீ உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாய் என்று சொல்லி விஷத்தை கொடுத்தாங்க. இப்போ ஒரு புதிய உண்மை, விஞ்ஞானம் வந்து விட்டது. மத கோட்பாடுகள் எல்லாம் விஞ்ஞானம் வளராத காரணத்தினால், மக்களுக்கு அறநெறி எடுத்து சொல்ல முடியாத காரணத்தினால் சிலவற்றை உருவாக்கினார்கள். நீங்கள் வீட்டில் நீங்கள் தாய்மார்கள் கூட சில நேரத்தில் உங்கள் பையனை நல்வழிப்படுத்துவதற்காக சில பொய்களை சொல்லுவீங்க. அந்த இருட்டில் போகாத, ஒத்த கண்ணை நிற்கிறான் சொல்கிறோமா, ஒத்த கண்ணை உண்டுமா? தாய்க்கு தெரியும் பொய் என்று. ஆனால் எண்ணம் உயர்ந்த எண்ணம். அந்த இருட்டில் போனால் ஒரு பூரான் வரும், ஏதாவது ஒன்று கடிச்சிட்டுனா என்ன ஆகும்னு பயந்து அவனை பயமுறுத்தி, எப்படி ஒத்த கண்ணை வார பையன் ஓடி வீட்டுக்குள்ள. இப்படி ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு பையன் கேட்பான், இல்லை 2 கண்ணு தானே உண்டு. ஏன்னா விஞ்ஞானம். இப்போ கேள்வியில் கேட்க தயாராகி விட்ட காரணத்தினால ஆசை காட்டுவதோ அச்சுறுத்துவதோ அவசியம் இல்லை. உண்மையை உள்ளவாறு எடுத்து சொல்லுவதற்கு நிறைய வாய்ப்புகள், மொழி வளம் வந்து விட்டது, விஞ்ஞான வளம் வந்து விட்டது. அது எடுத்து சொல்லி இதுதான் இறை, சுத்தவெளிதான் இறை. ஏன் சுத்தவெளி இறை? மூலம். எது அனைத்து தோற்றத்திற்கும் காரணமோ கர்த்தா. கிறிஸ்தவத்தில் என்னன்னு சொல்றாங்க? கர்த்தா. கர்த்தானா என்ன? காரணம். அனைத்து தோற்றத்திற்கும் எது மூல காரணமோ அதை கர்த்தா என்று விളിத்தார்கள். இவர்கள் மூலத்தை கண்டார்கள். மூலம் எல்லையற்றதாக அசைவற்றதாக இருந்தது, சிவம் என்றார்கள். சிவம் என்றால் அசைவற்றது. அது எல்லையற்றதாக மட்டுமல்ல, ஓமையற்றதாக இருந்தது. ஆகவே அல்லாஹ் என்றார் இஸ்லாம். அல்லாஹ் என்றால் நிகரற்றது. சுத்தவெளிக்கு நிகர் எதுவுமே இல்லை. அங்கு பொருள்தன்மை இல்லை. புத்தன் சூன்யா என்றார். அப்ப தெய்வம் என்பது மகான்கள் கண்டது, உணர்ந்தது, எல்லையற்ற பரிபூரண முழு முதற் பொருள். வார்த்தை பாருங்க, முழு முதல் பொருள், முழுமையான முதன்மையான பொருள் தெய்வம். அப்ப சுத்தவெளி தானே. சுத்தவெளியே யதார்த்தத்தில் தெய்வம். அதிலிருந்து வெளிப்பட்டிருக்கதெல்லாம் தெய்வத்தன்மை. சுத்தவெளி தெய்வம், அதிலிருந்து வெளிப்பட்டிருக்க தன்மையெல்லாம் இறைத்தன்மை. நாம் அதிலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கோம். இந்த மனம் என்னப்போ? இறை. ஆனால் இந்த மனம் எதற்காக எழுச்சி பெற்றது என்றால், அந்த சுத்தவெளி எனும் சிவம் தன்னுடைய பெருமையை உணர்ந்து கொள்வதற்கு. இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு அப்படியே வேற வழியில் போயிட்டோம். அப்போ அதனுடைய எழுச்சியில், அந்த அறிவினுடைய எழுச்சியில், அறிவு எழுகிறது படிப்படியாக. ஓரறிவு, ஓரறிவுனா என்ன? தொடுதல். ஈரறிவு பார்த்தல். 3 அறிவு நுகர்தல். 4 அறிவு பார்த்தல். 5 அறிவு கேட்டல். 5 அறிவு வந்து போச்சு. இயற்கையில் 5 அறிவு தான் இருக்கு. ஏன்னா 5 பௌதிக பிரிவுகள், பஞ்சபூதங்கள் தான் இருக்கு இயற்கையில். பஞ்சபூதங்களினுடைய இறைத்தன்மை உணர்வதற்கு 5 புலன் வந்து விலங்குக்கு. அப்போ 6வது அறிவு என்ற மனம் எதற்காக மனிதனிடம் எழுச்சி பெற்றது என்றால், இந்த 5 தன்மைகளை உடைய பஞ்சபூதங்களின் மூலம் என்ன? இந்த பஞ்சபூதங்கள் எதை மூலமாக கொண்டது என்று அறிவதற்கு எழுந்தது 6வது அறிவு. மகரிஷியிடம் அமெரிக்காவில் ஒரு அன்பர் கேட்டார், இப்படி பரிணாமத்தில் 6 அறிவுன்னு சொல்றீங்களே, இனி 7 அறிவு வருமானு கேட்டார். 7வது அறிவுடைய ஒரு மனிதனோ ஒரு ஜீவனோ வருமா என்ற போது இல்லை என்றார். ஏன், எதை வச்சு சொல்றீங்க? ஏனென்றால் அறிவதற்கு இன்னொன்று இல்லை. 5 புலன்கள் 5 பௌதீக பிரிவுகளுடைய தன்மையை உணர்வதற்கு பரிணாமத்தில் எழுச்சி பெற்றது, ஐயறிவு என்று சொல். 6வது அறிவு என்ற மனம் ஏன் எழுச்சி பெற்றது என்றால், இந்த 5 பௌதீக பிரிவுக்கும் எது மூல வஸ்து, எது காரண வித்து என்று அறிவதற்கு எழுந்தது 6வது அறிவு. அப்படி எழுந்த மனம் இப்போ 6வது அறிவில் இருக்குதா? 5.25 இல்லையா? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதம், 5.5, 5.25. அந்த மனம் எப்போது 6 அறிவு என்றால், 5 புலன்களை கொண்டு ஒவ்வொன்றையும் பகுத்து பகுத்து பார்க்கிறோம். இது வெளிச்சம், இது விசை, இது சப்தம், பிரிக்கிறோம். 5 புலன்கள் என்ன செய்யுது? பகுத்து பகுத்து பார்க்குது. ஒரு அன்பர் சொன்னார், 6 அறிவுனா என்னன்னு கேட்டால் பகுத்தறிவு இல்லையா? சரிதானே? இல்லை, தப்பு. அது தொகுத்தறிவு. பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நாய்க்கு பகுத்தறிவு உண்டா இல்லையா? இல்லைங்கிறோம். உண்டு. அதை உணவு போட்டு வளர்த்த முதலாளி யாரு, டெய்லி கல்லால் அடிக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு அதுக்கு தெரியும். யார்கிட்ட வாலாட்டணும், யாரை பார்த்து குலைக்கணும்னு தெரியும். பகுத்தறிவு. 2வது, கண்டதெல்லாம் சாப்பிடாது நாய். முதல்ல மோந்து பார்க்கும், உகந்ததா
முகந்து பார்த்து உகந்தது எனில் உண்ணும் பழக்கம் உண்டு. மனிதனுக்கு தான் அந்த பகுத்தறிவு இல்லை, கண்டதை திம்பான். அப்படி பார்த்தீங்கன்னா, ஆனால் மனிதனுக்கு என்ன பெருமை மனம் என்றால், அதுவரைக்கும் பகுத்து பகுத்து பார்த்தவற்றை தொகுத்து தொகுத்து ஒன்றாக்கி பார்ப்பது. பி ஒன்னஸ். புலனறிவு பகுத்து பகுத்து பார்க்கிறது, தொகுத்தறிவு எல்லாவற்றையும் இணைத்து ஒன்றாக பார்க்குது. ஒன்றாக பார்த்த சிவம். அப்போ மனம் என்ற ஆறாவது அறிவு எப்போது ஆறறிவில் முழுமை அடைகிறது என்றால், அனைத்து அறிவுகளையும் தொகுத்து ஒரே அறிவாக பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னு சொன்னால் இந்த மனம் புலன்களிலிருந்து விடுபடும். மனம் புலன்களில் இயங்குமானால் பலபடி எந்த அறிவிலே நிற்கிறோம்? ஐயறிவிலே நிற்கிறோம். அதான் சொன்னாங்க, மனிதன் என்பவன் சொஃபாசிகேட்டட் அனிமல். நம்மளாம் யாரு? நாகரிகமான மிருகம். அது நிர்வாணமாக போகுது, நல்ல விலகுன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டோம். நாகரிகமான மிருகம். அது நக்கி சாப்பிடும், நாம் சில்வர் ஸ்பூனை யூஸ் பண்ணி. அது ஓப்பனாக இனவர்த்தி பண்ணோம், நாம் க்ளோஸ்டு ரூம், ஏசி ரூம், டன்லப் பெட்டு. கல்யாண வீட்டில் கொடுக்காங்க இல்லையா பொண்ணுக்கு சீரு? டன்லப் பெட், ஏசி, இனவர்த்தி பண்ணுறதுக்கு. சொஃபாசிகேட்டட் அனிமல். நம்மெல்லாம் யாருங்க? நாகரிகமான மிருகம். ஏனென்றால் அந்த விஞ்ஞான அறிவை கொண்டு மிருகம் செய்யக்கூடிய அதே செயலை நாகரிகமாக செய்கிறோம். வேற விஞ்ஞான அறிவு ஆறாவது அறிவுக்கு பயன்பட்டதா பாருங்க. இப்போ இதுவரைக்கும் எழுந்த விஞ்ஞான அறிவு எதற்கு பயன்பட்டது? மீண்டும் புலனின்பத்தை பெருக்குவதற்கு. இப்போ பத்திரிகையில் வருது, செல்ஃபோனில் என்ன அது ஆபாச படங்கள்லாம் வருதான். பார்த்தீங்களா பத்திரிகையில்? இப்போ நிறைய 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பழைய காலத்தில் புஸ்தக கடையில் ஒழிச்சு விற்பான் படம். சின்ன பையில 4 நாள் கொடுத்து சத்தம் போடாமல் பின்பாக்கெலாம் வாங்கி வச்சுட்டு வீட்டில் போய் பார்ப்பான். இப்போ எல்லாருடைய பாக்கெட்லேயும் இருக்குது, எல்லாருடைய பாக்கெட்லேயும் இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கையில். நிறைய பொம்பளை பிள்ளைகளையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனுடைய வெளிப்பாடு? விஞ்ஞான அறிவு. விஞ்ஞான அறிவை ஆறாவது அறிவு முழுமைக்கு நாம் பயன்படுத்தலை, மீண்டும் புலனறிவிக்கே பயன்படுத்துகிற ஒரு நாகரிக மிருகமாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மகான்களுடைய வேலை என்னன்னா, அந்த மனிதனை, நாகரிக மிருகத்தை நாகரிக மனிதனாக மாற்றுவதற்கு சிந்தனை தூண்டணும். எப்படி தூண்டுறாங்க? இந்த ஆறாவது அறிவு என்பது முழுமை அடையும் போது, அது வரைக்கும் 5 அறிவை கொண்டு நீ என்னென்ன இன்பத்தை அனுபவித்தாயோ அதை விட பன்மடங்கு இன்பத்தை நீ ஆறாவது அறிவின் முழுமையில் உணரலாம். ஏன்னா புலனறிவு என்பது பிரித்து பிரித்து பார்க்கணும். பிரித்து பிரித்து பார்த்தா சின்ன இன்பம், சேர்த்து பார்த்தா பெரிய இன்பம். சிம்பிள் லாஜிக். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கிறதுக்கு மொத்தமாக அனுபவிச்சிட்டா பேர் இன்பம். அப்போ ஆறாவது அறிவில் முழுமை பெறுவது என்றால் மனித மனம் எதிலிருந்து எழுச்சி பெற்றதோ மீண்டும் அதில் அடையணும். அதான் முழுமை. கடலுக்கு அருகாமையில் இருக்கிறோம், நல்ல வெயில், கடல் நீர் என்னவா மாறுது? ஆவியா, நீராவியாக மாறுது. நீரினுடைய ஆவி, இங்கேயும் ஆவி இருக்கு, மனித ஆவி, அது நீர் ஆவி, அது எழுச்சி பெறுது. மேலே போய் மேகங்களா, கருமேகங்களா, மழையா, ஆறாய், நதியாய், மீண்டும் கடல். மழை நீர் எதிலிருந்து எழுச்சி பெற்றதோ கடலிலிருந்து மீண்டும் கடலை நோக்கி சென்றால் முழுமையடையுது. அதே போல மனித மனம் என்கிற பின்னம் எதிலிருந்து எழுச்சி பெற்றது? பின்னோக்கி போக சுத்தவெளி. மெய்ப்பொருள் சக்தியாகி, திணிவு நிலையில் பொருளாகி, உணர்வு நிலையில் ஜீவனாகி, மனநிலையில் மனிதனாகி, மீண்டும் மனித மனம் என்ன ஆகணும்? இறையோடு ஐக்கியமானால் முழுமை. ஆறாவது அறிவில் முழுமை என்றால் நம்முடைய மனம் புலனறிவிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு மூலத்தோடு இணைந்து கொள்ளுமானால் ஆறறிவு முழுமை. மனிதனாக பிறந்ததனுடைய பயன் அப்பந்தான் கிடைக்கும். ஆனால் இவ்வளவு அவங்க எடுத்து சொல்கிறாங்க. இறை அறிவு என்றால் மூலத்தை அறிவது. இறை என்பது மூலத்தில் எல்லையற்றதாக, அசைவற்றதாக, நிர்குணமாக இருக்குது. மனம் என்பதோ என்ன ஆகிட்டு இருக்குது? அலைந்துட்டு இருக்குது, குணமுடையதாக இருக்குது. மனம் என்றால் குணம் இல்லையா? அவன் மனம் சரியில்லைன்னு என்ன அர்த்தம்? குணம் சரியில்லைன்னு சொல்கிறான், குவாலிட்டி. அப்படி அலைந்து கொண்டிருக்கிற குணமுடைய மனம் அலையாத சிவத்தோடு நிர்குணத்தோடு தன்னை இணைத்து கொள்ளணும். கடினமானு கேட்டால் இல்லை. எப்போ கடினம்?
மீண்டும் மீண்டும் புலன்லேயே போகணும்னு நினைக்கிறோம் இல்லையா? கடினம். புலன்லேயே போகிறது தவறல்ல. ஏன்னா புலன் மூலமாக இன்பம் கிடைக்குது. கண்ணை கொண்டு அழகான காட்சி இன்பமாக இருக்குது, சுவையான உணவு இன்பமாக இருக்குது, நல்ல இசை இன்பமாக இருக்குது, கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அதிலேயே நம்ம என்ன ஆகிடக்கூடாது. இந்த விளக்கு பூச்சி தெரியுமா உங்களுக்கு? விளக்கு பூச்சி அந்த ஜோதியை சுற்றி 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 அதில் விழுந்தே செத்துரும். அதனுடைய தாய்ப்பூச்சி விழுந்து செத்தது குஞ்சுக்கு தெரியும். குஞ்சும் பழையபடி சுத்தம் விழுந்து செத்துரும். நம்மள என்ன ஆகிட்டு இருக்கிறோம்? அதான் அதே நிலை. அறிந்தும் மீண்டும் அதே சுழற்சியில் சுழன்று சுழன்று அதிலேயே விழுந்து மடிஞ்சிடும். ஏன் கொஞ்சம் சிந்தித்து அதிலிருந்து வெளிப்படக்கூடாது? அந்த பூச்சிக்கு அந்த அறிவு இல்லைன்னு வச்சுக்குவோம். நாம் பூச்சியா பள்ளியா? ஆறறிவு படைத்தவன். இந்த ஆறறிவை கொண்டு புலனறிவை வைத்து சிந்திக்காது, ஆறறிவை கொண்டு இயற்கையை சிந்தித்து இயற்கையின் மூலத்தை அறிந்து இறை அறிவு பெற்றால், பிரம்மஞானம் அடைந்தால், இயற்கையில் எல்லாம் அதனுடைய இயல்புக்கு நீதியில் நடக்கிறது. இயல்புக்கு நீதினா என்ன? அதனதன் வெளிப்பாடு இயல்பாக நடக்குது. செடி வளருது, பூக்குது, காய்க்குது, கனியுது, வித்துகளை கொடுக்குது, மீண்டும் அந்த வித்து மரமாகிறது இல்லையா? இயல்பு, ஊக்க, நியதி, இறையினுடைய the law of nature. There are two laws. One is mutation and the other is cause and effect. Mutation என்றால் இயல்பு, ஊக்க, நியதி. என்னங்க இயல்பூக்க நீதி? நம்முடைய வாழ்க்கையில் இயல்பூக்க நீதி நடைபெறுகிறதா? நாம் சிறப்பாக வாழ்வதற்கு, இனிமையாக வாழ்வதற்கு இறை ஆற்றல் என்னுள் இருந்து கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி என் இனிமையை காத்து கொண்டிருக்கிறதான்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னு சாதாரணமாக சொல்லக்கூடிய உதாரணம். என் மனசில் ஒரு நாள் எழுந்த ஒரு சிந்தனையில், உங்கள் எல்லாருக்குமே லூஸ் மோஷன் வந்திருக்குல்ல? லூஸ் மோஷன் எல்லாருக்கும் வந்திருக்குமே ஒரு முறையாவது. என்னைக்காவது ஏன் லூஸ் மோஷன் உங்களுக்கு தெரியுமா? கண்டதை சாப்பிட்டதா? அதாவது நம்ம உண்ட உணவில் ஏதோ ஒரு மாசு வயிற்றில் சிக்கிடுச்சு. எதை போட்டாலும் ஜீரணம் பண்ணும், ஜீரணம் பண்ண முடியாத ஒரு மாசுன்னு வைத்து. இப்போ உங்களுக்கு யார் இருக்கிறா? இறைவன் இயல்புக்கு நீதியாக இருக்கிறான். உடனே அவன் பார்க்குறான், இதை வெளியேற்றணும். இவனுக்கு தெரியாது, இந்த பையன் தெரியாமல் சாப்பிட்டான், உள்ளுக்கு கடந்துட்டு இருக்கு, எப்படியாவது வெளியேற்றணும். உடனே அந்த இறையாற்றல் என்ன பண்ணுது? உடலில் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஒரு பக்கம் பாய்ச்சுது. நீங்களா பாய்ச்சினீங்க? ஆங்காங்கு இருக்கிற நீரை குடல் பகுதியில் பாய்ச்சி ஒரு கலக்கி அடிக்குது வெளியில். யார் செய்கிறா? உங்களுக்கு மாசு போனதுன்னு தெரியாது, நீர் பாய்ச்சினதுன்னு தெரியாது, வெளியேறது மட்டும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? அது வெளியேறாமல் தடுக்கிறோம். 2 பில்ஸ். இங்கே தான் இயற்கைக்கு முரண்பட்டு, இயல்புக்கு நீதிக்கு முரண்பட்டு, இறை நீதிக்கு முரண்பட்டு செயலாற்றுகிறோம். அங்கு மாசு தங்குமானால் அது கேன்சராக மாறும். இன்னையிலேருந்து தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எனக்காவது லூஸ் மோஷன் வந்துன்னா போயிட்டே இருக்கட்டும், பில்ஸ் போட்டு அடைக்காதீங்க. தண்ணீரை மட்டும் குடிச்சிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் சோர்வடையும், பரவாயில்ல, தண்ணியை குடிச்சிட்டே இருங்க. அது வெளியில் போயிடுச்சுன்னா தானா நின்றோம். இப்போ நீங்கள் சுத்தமாகிடுறீங்க. இப்போ உங்களை காத்து ரட்சிப்பது எது? இயல்பு, ஊக்க, நியதி, த லா ஆஃப் நேச்சர், மியூட்டேஷன். இறையாற்றல் நமக்குள்ளாக இருந்து கொண்டு அதனுடைய இயல்பான ஊக்கத்தை கொடுத்து நம்மை ஆக்கி, இயக்கி, ஊக்கி, காத்து, தக்க சமயத்தில் உருமாற்றம் செய்து கொண்டு. ஏன் உடல் ஆகாது ஒன்றுக்குமே? 95 வயசு, கிட்னி வேலை செய்ய மாட்டேங்குது, ஜீரணம் ஆக மாட்டேங்குது. உடனே அந்த இயல்புக்கு நீதி சொல்லுது, ஆன்மாட இந்த கூடு இனி உனக்கு ஆகாது, உனக்கு ஒரு புதிய கொடுத்தார், இது வேண்டாம், கமான் லெட் அஸ் அவுட், லெட் கோ, போ வெளியில் போ. நம்ம அதை மரணம் வரப்பிரசாதம். மரணம் அபசகுனம் அல்ல, வரப்பிரசாதம். மரணத்துக்கு பிறகு ஒரு ஃப்ரெஷ் பாடி, நியூ பாடி, சின்ன உடல், அழகான உடல், இன்னும் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு வேணுமா வேண்டாம்? மரணம் வேணுமா வேண்டாமா? கஷ்டப்பட்டு சொல்றீங்க. இந்த உலகை விட்டு போவதுக்கு பயப்படாது. மரணம் வரப்பிரசாதம். அது இயல்புக்கு நீதியின் அடிப்படையில் ஒன்றிலிருந்து ஒன்று மாறணும். இல்லைங்க, மரணம் இல்லைன்னு வைத்துக்கொள்ள. உங்கள் தாத்தா சாகலை, உங்கள் பாட்டி சாகலை, உங்கள் முப்பாட்டன் சாகலை, எல்லாரும் இருந்தா உங்களுக்கு இருக்க இடம் கிடைக்குமா? உங்கள் வீட்டில் கட்டில் இருக்குமா? ஒரு ஃபேனை வச்சு எத்தனை பேர் படுக்கிறது? கொஞ்சம் எண்ணி பாருங்க. நாமே வீட்டில் என்ன சொல்லுவோம்? இந்த கட்டில் எப்போ காலியாகாதா? அப்போ நம்ம கட்டில் எப்போ காலியாகணும்? ஆகணும் இல்லை? அதான் வள்ளுவர் சொல்றார், இந்த பூமியினுடைய பெருமையே மரணம்தான். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு.
நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை என்று இந்த உலகுக்கு பெருமை. அவன் இருந்தான்னா போச்சு, இடம் இல்லை. அப்போ இன்று இருக்கிற நாம் நாளை இருக்க மாட்டோம் என்றால் நமக்கு பெருமை. நம்ம பேரப்பிள்ளையெல்லாம் சந்தோஷமா சொல்லும், அப்பா தொந்தரவு பொறுக்க முடியல அந்த தாத்தாவால், போயிட்டார். 2 நாளைக்கு அழுமா இருக்கும், ஆனால் உண்மை தானே. ஆகவே மரணம் இயல்புக்கு நீதியின் அடிப்படையில் இந்த உடல் ஆகாது என்று சொல்லுகிற போது இயல்புக்கு நீதி உருமாற்றம் செய்து கொண்டும் எது ஆக்கியதோ அதுவே காலத்தோடு உருமாற்றமும் செய்து கொண்டு இயல்புக்கு நீதி. அப்போ இந்த இயல்புக்கு நீதியை நீங்கள் மதிப்பதாக இருந்தால் அது இறைவழி. என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும், ஏன்னா அது இயல்புக்கு நீதி. எது வந்தாலும் இப்போ ஏற்பு திறன் உங்களுக்கு கூடும். எந்த ஒரு நிகழ்வும் இறைவனுடைய இயல்புக்கு நீதியின் அடிப்படையில் நிகழ்கிறது. இந்த நிகழ்வை நான் மகிழ்ச்சியாக வரப்பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்வேன். மனசை பக்குவப்படுத்துங்க. அப்படி பண்ணுனா இறை வழிபாடு நடக்குன்னு அர்த்தம். இறை வழிபாடு என்றால் இறைவழி செல்லுதல், இறைவனுடைய நீதியை மதித்தல், நீதியை மதித்து அதன் வழி செல்லுதல். அப்போ இயல்புக்கு நீதி. இந்த இயற்கையில் என்ன நடக்குது? சுனாமி வந்துருச்சா? அக்செப்ட் இட். இயற்கை சீற்றம், இயற்கை அன்னைக்கு ஏதோ ஆகிப்போச்சு, ஒன்றும் ஆகலை, தப்பு தப்பாக பேசும். அங்கு பூமிக்குள்ள ஒரு சிறு சிரமம், அதை சமன் செய்தது, கொஞ்சம் நீர் கொட்டிடுச்சு. சுனாமி ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை, ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா அவ்வளோதானே. அறிவு வந்து போச்சு இல்லையா? ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருப்போம், என்ன கஷ்டம், வந்தது போச்சு. அப்போ இயற்கையில் சீற்றம் என்பது இல்லவே இல்லை. இயல்புக்கு நீதியின் அடிப்படையில் ஒவ்வொன்றையும் சமன்படுத்துவதற்கு சமன்பாடு நல்லா நினைத்துக் கொள்ளுங்க. நேச்சுரல் லா இஸ் எ ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஒவ்வொரு இடத்திலும் இயற்கையினுடைய நீதி சமன்படுத்திக்கிட்டே போகும். இப்போ இந்த அறையில் காற்று குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ஜன்னல்லாம் அடைச்சிட்டோம், திடீர்னு இந்த ஜன்னலையும் அந்த ஜன்னலையும் திறந்த காற்று என்ன ஆகும்? எங்கேருந்து வருது? அங்கே இருக்குது, இங்கு அழுத்தம் குறைஞ்சிச்சு, சமன்படுத்துது. சமன் ஆயிடுச்சுன்னா பழையபடி காற்று வராது. மேட்டில் இருக்கிற நீர் பள்ளத்தில் பாய்வது போல சமன்படுத்துது. அப்போ சமன்படுத்துவதற்காக இயற்கை, இறைவன் இயல்புக்கு நீதியின் அடிப்படையில் சில நிகழ்வுகளை செய்து கொண்டே இருக்கும். யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். நம்ம வீட்டில் சில சண்டை சச்சரவு வருது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோச்சிக்கிறாங்க, உட்காந்து கொஞ்சம் அலறோம், துன்பமாக தான் இருக்குது. அல்லது ஒரு கஷ்டம் வந்து போச்சு, ஒரு பொருளை இழக்கிறோம், துன்பமாக இருக்குது. அங்கே சிந்திக்க ஆரம்பிக்கணும், இங்கே என்ன நடந்தது. அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த நீதி புலப்படும். நாம் என்றோ செய்த செயலுடைய விளைவு இன்று துன்பமாக, உடலில் நோயாக, உள்ளத்தில் களங்கமாக வருதா இல்லையா? எல்லார்ட்டும் உடலில் நோய் இருக்குது, உள்ளத்தில் களங்கமும் இருக்குது. என்ன அர்த்தம்? இதற்கு ஏற்ற செயலை செய்தார். ஆனால் இன்றைய பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தில் இந்த செயல் விளைவு தத்துவத்தை ஒத்துக்க, கர்மா தியரின்னு சொல்கிறாங்க இல்லையா? கீதையிலும் இன்னும் பல வேதங்களிலும் கர்மா தியரி, அதாவது செயல் விளைவு தத்துவம் வற்புறுத்தப்பட்டது. ஆனால் விஞ்ஞானம் ஏன் அதை ஒத்துக்கலைன்னா, விஞ்ஞானிகளுக்கு அதை சரியாக சொல்லிக் கொடுக்கல. முதல் முறையாக இவர் தான் சொல்லி, விஞ்ஞானிகள் அதை எப்படி எடுத்துக்கொண்டாங்கன்னா, போன ஜென்மத்தில் செய்த பாவ செயலுக்கு இந்த ஜென்மத்தில் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காருமால. அதை விஞ்ஞானிகள் ஒத்துக்கல. போன ஜென்மமாவது இந்த ஜென்மம். அப்போ தான் சாமிஜி அந்த விஞ்ஞானிகள் சொன்னாங்க, நீங்கள் போன ஜென்மம் என்று எதை புரிந்து கொண்டீங்க? ஏதோ எங்கேயோ பிறந்து செத்த பிறகு இந்த உடலை எடுத்திருக்கோம். ஒரு நாய் கூட செத்த பிறகு மனிதனாக மாறலாம், ஒரு மனிதனும் பிறகு செத்த கூட குதிரையாக போகலாங்கிறது கர்மா தியரியில் சொல்லப்பட்ட ஒரு தவறான கருத்து. அப்போ சாமிஜி சொன்னார், முந்தைய பிறவி என்பது உன்னுடைய தாயும் தந்தை. அப்படி எடுத்துக்கொண்டு சிந்திச்சு பாருங்க. உன்னுடைய தந்தை அல்லது பாட்டன் முப்பாட்டன் அதிகமாக புகை குடித்தால் உனக்கு என்ன வரலாம்? கேன்சர் வரலாம். பிரைமரி காம்ப்ளெக்ஸ், சின்ன குழந்தையில் வரக்கூடிய டிபிக்கு என்ன காரணம்? அவனுடைய அப்பாவோ தாத்தாவோ மாமாவோ அதிகமாக ஸ்மோக் பண்ணியிருந்தா அது ரத்தத்தில் கலந்து நிக்கோடின் வித்தில் கலந்து அந்த வித்து குழந்தையாக வரும்போது நோய் வெளிப்படும். இதுதான் ஓல்டு கர்மாஸ், கர்மா தியரி, செயலுக்கேற்ற விளைவு. இப்போ பார்த்தீங்கன்னா சில நான் எனக்கு தெரியும், என்னுடைய ஒரு நண்பருடைய பெண் குழந்தைக்கு 8 வயதில் பெடரியில் கேன்சர், செத்து போச்சு. அப்போ அந்த அம்மா அழறாங்க, என் குழந்தை என்ன தப்பு செய்து கேன்சர் வருது? ஒரு தப்பு செய்யலை. அப்போ எப்படி வந்தது? கேன்சர் வருவதற்கு என்ன தவறான நிகழ்வு இந்த உடலில் நடந்திருக்கணுமோ, இந்த உடல் எங்கேருந்து வந்தது? உங்கள் 2 வீட்டிலிருந்து வந்தது. உங்கள் 2 பேருக்கு எங்கேருந்து வந்தது? உங்கள் தாத்தா பாட்டி. இப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா 6 தலைமுறை, நான் 7வது, எனக்கு முன்பு எத்தனை தலைமுறை? 6 தலைமுறையில்
126 நபர்கள் வருவாங்க. என்னுடைய அப்பா அம்மா, அப்பாவுக்கு அப்பா அம்மா, அம்மாவுக்கு அப்பா அம்மா, இப்படியே கூட்டிகிட்டே போனீங்கன்னா 126 பேர் வருவாங்க. இந்த 126 பேருடைய தன்மையும் ஒன்றோடு ஒன்று சில குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கலந்து 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 7ஆவதாக நான் வந்திருக்கிறேன். இந்த 126 குணமும் தன்மையும் என்னிடம் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று வெளிப்படும். கேன்சரும் வரலாம், எப்பவும் மரணம் வரலாம், எதுவும் வரலாம். இதுக்கு நான் பொறுப்பு அல்ல. செயல் விளைவு தத்துவம் என்பது செயலுக்கேற்ற விளைவு. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். இப்போ உடம்பு சரியில்லைன்னா நான் வந்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. இது எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க உடல்நலத்தை கெடுத்துக்கிட்டாங்க. அதிலிருந்து வந்த வித்து கொஞ்சம் மோசமான வித்து. அதிலிருந்து வந்த உடல் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இதை நான் இப்போ என்ன செய்து கொள்ளணும்? இது செயல் விளைவு தத்துவப்படி, இறை நீதிப்படி இந்த உடலை நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் சங்கடப்படவோ, இப்படி ஒரு உடலை எங்கள் அப்பா அம்மா தந்தாங்கன்னு சொல்லி வருத்தப்படவோ, அல்லது இறைவனிடமோ இறைவா இந்த நோயை போக்கு என்று கேட்பதிலேயோ அர்த்தம் இல்லை. வந்தது வரும், ஏற்றுக்கொள்ளணும். யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். இதுதான் செயல் விளைவு. அப்போ இதை தெரிந்து கொண்டு இன்றிலிருந்து எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் இந்த செயலை செய்தால் என்ன விளைவு வரும் கணிக்க தெரியுமா? உங்களுக்கு கணிக்க தெரியுமா? தெரியாது. இப்போது உங்கள் நாத்தனார் வராங்க, வந்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் நைஸாக உங்கள் வீட்டுக்காட்ட ஏங்க அவங்க வந்துட்டு போனாங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டேங்க. அது ஏதோ இல்லை, அந்த அம்மா வந்துட்டு போச்சு, வீட்டுக்காரர் வர்றாரு. என்ன நம்ம வீட்டு தங்கச்சி வந்துட்டு போன மாதிரி தெரியுது. ஆமாங்க, அவங்க நீங்கள் வந்து என்ன பேசுகிறாங்க தெரியுமா? உங்கள் நாத்தனார் நிறைய விஷயத்த சொல்கிறீங்க. கணவர்கிட்ட சொல்லி அவர் பூசை ஏற்றி போய் 2ல் 1 கேட்டுட்டு வாங்க. இல்லைன்னா இன்னைக்கு பக்கத்தில் வராதிங்க. இவன் பாவம் என்ன செய்வான்? பக்கத்தில் போகணுமே, அவன் பேச்சை கேட்டுட்டு போகிறான். அவன் ஒரு மனவள கலைஞன். போய் ஒரு பார்க்கில் உட்கார்ந்தான். வீட்டுக்காரியும் வேணும், தங்கச்சியும் வேணும், இல்லையா? என்ன செய்யலாம்? இப்படிலாம் கேட்க சொல்லியிருக்காளே அப்படின்ட்டு கேட்டால் என்ன ஆகும்? தங்கையிடம் போய் நீ இப்படி இப்படி பேசினாயே என்று கேட்டு சண்டை போட்டால் என்ன ஆகும்? அந்த உறவு போயிடும். அப்போ விளைவை கணித்து செயலை புரியணும். தங்கைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒன்றும் கேட்காம வரணும். வீட்டுக்கு போனதுக்கு அடையாளம் வேணுமே, ஏதாவது வாங்கிட்டு வரணும். வீட்டுக்காட்டு வந்து நான் போனேன், 4 கேட்டேன், நீ 2 தான் கேட்க சொன்னேன், நான் 4 கேட்டேன், சரி இனி வாங்க. இப்போ விளையும் சமாளிச்சுட்டு, ஏன்னா செயலுக்கேற்ற விளைவு. ஒவ்வொரு விளைவையும் கணித்து செயல் செய்யணும். ஒரு புதிய பிளான் போடுறாங்க வியாபாரத்தில். ஒரு 25 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இந்த வியாபாரம் செய்யலான்னு ஒருத்தர் கணக்கு போடுறார். அப்போ அவர் என்ன செய்யணும்? வியாபாரம் பண்ண வேண்டிதான், நல்ல நோக்கம்தான். இல்லை நம்ம ஊரில் ஒரு அறிவு திருக்கோயில் இல்லை, 4 நண்பர் சேர்ந்து அறிவு திருக்கோயில் கொட்டலாமா? நல்ல நோக்கம்தான். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, அது நல்ல நோக்கமாக இருந்தாலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய தகுதி வேணுமா இல்லையா? திறமை, இடம், காலம் எல்லாம் சரியா இருக்கான்னு கனி. எண்ணி துணிக கர்மம். செயல் செய்வதற்கு முன்பு இதை செய்தால் விளைவு என்ன வரும்? அப்படி விளைவை கணித்து செயல் புரிந்தால் துன்பம் இல்லை, சரிதானே? செயலுக்கு நிச்சயமா விளைவு உண்டு. அப்போ இறைநீதியை நீங்கள் மதித்து இயல்புக்கு நீதியை ஏற்றுக்கொண்டு செயல் விளைவு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் இனி வாழ்க்கையில் புதிய துன்பங்கள் இல்லை. பாருங்க, வேறு துன்பமே இல்லைன்னு சொல்லலை, புதிய துன்பங்கள் இல்லை. பழைய செயலுக்கு வரலாம். அப்போ நீங்கள் 2 வல்லமை பெறணும். ஒன்று, பழவினையினால் வரக்கூடிய விளைவுகளை சந்திக்கிற ஏற்றுக்கொள்கிற மன வலிமையும், இனி விளைவை கணித்து செயல் செய்கிற தெளிவான அறிவையும். இதான் மனதில் உறுதியும் அறிவில் தெளிவும். பாரதியார் பாடுறார், எண்ணுதல் முடிதல் வேண்டும், நல்லன எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். நல்லறிவு எதற்கு? தெளிந்த அறிவு. செயலுக்கு விளைவு உண்டு, ஆகவே விளைவை கணித்து செயல் புரிவது. செய்த செயலுக்கு விளைவும் உண்டு, அது ஏற்றுக்கொள்கிற மன உறுதியும். மனதில் உறுதியும் அறிவில் தெளிவும் கொண்டு வாழ்வதைத்தான் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இப்போ இறைவனுடைய பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம். இறையாற்றல் நமக்கு உள்ளும் புறமும் சக்தியாக இருந்து கொண்டு ஆக்கியும் இயக்கியும் தக்க காலத்தில் உருமாற்றம் செய்து கொண்டும், சரிதானே? இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வழிபாடும் தேவையில்லை, ஒரு ஆராதனையும் தேவையில்லை,
ஒரு பிரார்த்தனையும் தேவையில்லை. கடமை மட்டும் செவ்வனே செய்துட்டு, கடமையில் உயர்ந்த கடமை அன்பு செய்தல். அன்பு செய்தல், அந்த அன்பு செய்தல் தான் இறைவன். ஸ்கூலில் படிக்கும்போது 10வது வகுப்பு, என்னுடைய ஒத்த வயது உடையவர்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு கவி ஆங்கிலத்தில் அபுபென் ஆடம், யாருக்காவது ஞாபகம்? அபுபென் ஆடம் சொல்லி ஒரு போயிட்டு, இந்த அபுபென் ஆடம் என்று சொல்லக்கூடியவன் ஒரு அரபு நாட்டு சக்கரவர்த்தி, முஸ்லீம். அந்த கவியினுடைய உள்கருத்தை மட்டும் சொல்கிறேன். அவன் பொதுவாக இரவில் அவங்க நம்ம வீட்டில் மொட்டை மாடி இருக்கு பாருங்க, அது மாதிரி அந்த சாளரம்னு சொல்லுவாங்க, அங்கே உட்கார்ந்துட்டு இருப்பார் இரவு நேரம். ஒரு முழு நிலவு காலத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒரு தேவதை வராங்க. அந்த தேவதை ஏதோ எழுதுறாங்க, ஒரு குறிப்பு. உடனே அந்த சக்கரவர்த்தி கேட்குறாரு, வாம்மா தேவதையாச்சே வணங்கி என்ன பண்ணுறீங்க, என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, என்னை இறைவன் என்னை அனுப்புனாங்க, இந்த பூமியில் யார் யாரெல்லாம் ரொம்ப பக்தி உள்ளவர்களாக, இறைவன் மீது பக்தி உடையவர்களாக இருக்காங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு கேட்டார். நான் அதான் எழுதிட்டுருக்கிறேன். உடனே ஒரு ஆவலாக என் பேர் இருக்கா நம்மளும் கேட்பான் இல்லையா. உடனே நம்ம லிஸ்ட்டை பார்த்துட்டு, இல்லைங்க உனக்கு இறைவனுக்கு மேலே அன்பே இல்லை. இவர் கோவம் வந்துருச்சு. அப்போ ஏன் என் வீட்டில் எழுதணும், இது வம்பு தானே, கெட் அவுட் அப்படி அம்மா ஓடி போய்விடும். இப்படியே இருந்தது. ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள் ஆச்சு. அதே போல் ஒரு நள்ளிரவு, அந்த முழு நிலவு, அதே தேவதை பழையபடி எழுதுறார். இவர் முதலே கேட்கும்போது, என்ன இன்னைக்கு என்ன, ஏன்னா ஏற்கனவே பழைய அனுபவம் மோசம், இன்னைக்கு என்ன எழுதுற? அது இறைவன் சொல்லிட்டு, யார் மீதெல்லாம் இறைவனுக்கு அன்பு இருக்கிறது ஒரு லிஸ்ட்டு. அப்படியா? இவர் கேட்க மாட்டார் என் பேர் இருக்கா, ஏன்னா ஏற்கனவே நோஸ் கட் ஆகிருக்கு. உன இந்த தேவதை கேட்க, உன் பேர் இருக்கான்னு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். இல்லை இல்லை கேளு, உன் பேர் தான் முதல்ல இருக்கு. உடனே இவருக்கு ஆச்சரியம், நான் தான் இறைவன் மீதே பக்தி செலுத்தலையே, ஏன் இறைவன் என் மீது அன்பாக இருக்கணும்? ஒரு கதை. அப்போ தேவதை சொல்லும், இல்லை நீ இறைவனை வழிபடலை, ஆனால் உயிர் வழிபாடு செய்த, ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்த, துன்பப்படுவர்களுக்கு உதவி செய்த. இறைவன் ஒவ்வொரு ஜீவனிலும் ஜீவனாக இருக்கிறான். இயேசு சொல்றாரு, நானே ஜீவனாக இருக்கு சொல்றாரு இல்லையா. சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பரே, சைவ சித்தாந்தம். சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பரே. ஜீவன் என்பது எது? தெய்வம். நீ அந்த ஜீவனுக்கு துன்பப்படும்போது என்ன செய்த? உதவி செய்தாய், நீதான் இறை வழிபாடு செய்தாய். ஆகவே இறைவன் உண்மைதான் அன்பாக இருக்கிறான். ஒரு கதை 10வது வகுப்பில் படிச்சு, இப்போ நினைவு கூறுறேன், மகிழ்ச்சியிட்ட வந்த பிறகு. ஓஹோ, இதனுடைய கருத்து என்ன? இதான் இறை வழிபாடு. உயிர் வழிபாடு தான் இறை வழிபாடு. தேங்காய் பழம் வைப்பது அல்ல. வையுங்க, தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வையுங்க, இது நமக்காக வச்சுட்டு எடுக்கிறோம். கொழுக்கட்டை யாருக்கு? பிள்ளையாருக்கு இல்லை, வச்சுக்கிட்டு நமக்கு அப்படி எடுத்துக்கிட்டா தப்பு இல்லை. இதை பிள்ளையார் சாப்பிட்டு நாம் கேட்டதெல்லாம், ஒரு கொழுக்கட்டைக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாரா? வச்சது 3 கொழுக்கட்டை, நீங்கள் கேட்பது 3 லட்சம். ஒரு கொழுக்கட்டைக்கு 1 லட்சம். ஆமாம், இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் புரிந்து செய்யுங்க. செய்ய வேண்டாம்னு சொல்லலை. பண்டிகை நடத்துவோம், நல்ல இனிப்பு செய்வோம், காரம் செய்வோம், படத்துக்கு முன்னாடி வைப்போம், எடுத்து சாப்பிடுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. இது எதற்கு? மனுஷனுக்கு என்னென்ன ஆசையோ அதெல்லாம் படைக்கணும், அவ்வளோதான் தெரியும். இதை கொடுத்ததுனால அவன் தருவான்னு சொல்ல முடியாது. அப்படின்னா எளிது, வாழ்க்கை எளிதாக வச்சுக்கலாமே, உண்டா இல்லையா? ஆகவே அறிவை பயன்படுத்தி இறைவன் உண்டு என்றுதான் மனவளக்கலை சொல்லுகிறது. இறைவன் மட்டுமே உண்டு. அந்த இறைவன் ஆதியில் எல்லையற்ற பரம்பொருளாகவும், எழுச்சியில் சக்தியாகவும், திணிவில் பொருள்களாகவும், உணர்வில் ஜீவனாகவும், மனிதனிடம் மனமுமாகவும், இறை நீதியாக